ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. இந்த கடுகு வெடித்ததுமே ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிற மாதிரி. அதையும் எடுத்து இதில் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. இதை லைட்டாக வதங்கினதுமே நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காய்களை இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப பெருசாக சேர்த்திங்க அப்படின்னா வேகறதுக்கு லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். வாழைக்காய் சூப்பராக ரெடி ஆயிடும். உடனே ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், சீக்கிரம் ரெடி ஆயிடும். அதே பெருசுனா நீங்கள் அதுக்கு தகுந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். அதனால் நீங்கள் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்கறதுக்காக சீக்கிரமாக உப்பு போட்டுருங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்க. உப்பு போடல அப்படின்னா வதங்க லேட் ஆகும். அப்படியே ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ உப்பு மஞ்சள் பொடி எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கி விடணும். எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா ஒரு பக்கம் உப்பு பிடிச்சி ஒரு பக்கம் உப்பு பிடிக்கல அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வேக வைக்கணும். இப்போ இது வேகிறதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா வாழைக்காயில் வந்து அப்படியே எண்ணெய் ஒரு மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், கொல கொலன்னு ஆகிடும். லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி 2 டைம் கையில் தொளிச்சு விட்டீங்க அப்படின்னாலே போதும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் போதும். 2 டைம் தொளிச்சு விடுற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் ஜீரகமும் 3 பல் பூண்டு, தேவையான அளவு தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருங்க. இப்போ மூடி வச்சாச்சு. நம்ம இதை வெந்துருச்சு பாருங்கள். மூடி வச்சதுமே இப்போ எல்லாமே வந்து ட்ரை ஆயிடுச்சு பார்த்துக்குங்க. தண்ணியெல்லாம் இல்லை, எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம் அப்படின்னா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தண்ணி எதுவுமே ஊற்றாம தான் அரைக்கணும். நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நான் ஜீரகம், பூண்டு, தேங்காய் இது 3யுமே தண்ணி ஊற்றாமல் அப்படியே ஒரு அரை அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் அப்படியே ஒட்டி இருக்கும். அதனால இந்த மாதிரி இதை எல்லாத்தையும் கலந்து விடுங்க. அந்த ஜீரகத்தோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி இதை லாஸ்ட்டில் சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கு தான் அந்த மாதிரி லாஸ்ட்டில் அரைச்சி சேர்க்குறது. இப்போ இந்த மிளகா பொடி எல்லா பக்கமும் கலந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்குனீங்க அப்படின்னாலே சரியாக போயிடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் தண்ணி ரெண்டுமே இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அந்த தேங்காய் துருவலோடு சேர்த்து சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்கா? சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான வாழைக்காய் பொரியல் செம்மையாக ரெடி ஆயிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. And guess you